அனைவருக்கும் வணக்கம். பருவம் 3 தமிழ் 4ஆம் வகுப்பு 2ஆம் பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சிப்பா. மாசில்லாத உலகம் படைப்போம் அந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியில படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. முதல் வினா, மாசு என்னும் பொருள் தராத சொல். எப்பவுமே பொருள் தரும் சொல் தான் கேட்பாங்க. இங்க பொருள் தராத சொல் கேட்டிருக்காங்க. அப்ப அதை கவனிக்கணும். மாசுக்கு அழுக்கு, தூய்மையின்மை, கசடு இதெல்லாம் பொருள் தரும் சொல். தூய்மை மட்டும்தான் பொருள் தராத சொல் இல்லையா? அப்போ விடை அ, தூய்மை மட்டும்தான் நீங்க சரியான விடை எழுதிக்கணும். 2, மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். இதுல மாசில்லாத ஆ நெடில் மாசில்லாத சேர்த்து எழுதும்போது மாசில்லாத விடை எழுதிக்குங்க. 3, அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ, ஆ கூட்டல் உருவம். குறில் இ, ஆ கூட்டல் உருவம் விடை எழுதிக்குங்க. அடுத்து 4வது, நெடிதுயர்ந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ, நெடிது கூட்டல் உயர்ந்து. இதுதான் சரியான விடை. சரியான விடை எழுதிக்குங்க. 5வது, குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆ, குறில் ஆ, நிறையாத. சரியான விடை எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது? ஆசிரியர் ஒரு அழைப்பிதழ் வைத்திருந்தார் இல்லையா? அதை முகிலன் தானே வாசிச்சான். அந்த வாசிச்ச அழைப்பிதழை எடுத்து அதுல என்ன செய்தின்றதை மட்டும் நம்ம குறிச்சிக்கணும். மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள், பரிசுகளை வென்றிடுங்கள். இந்த செய்தி தான் அந்த அழைப்பிதழில் இருந்தது. அந்த 3 லைன்லையும் எழுதிக்கங்க. அடுத்து 2வது வினா, அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்? பக்கம் 6ல மேல் பத்தியில கொடுத்திருக்காங்க. வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள், அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு யார் ஊக்கப்படுத்தினாரு? ஆசிரியர் ஊக்கமூட்டி. 3வது வினா, அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவத்தை எப்படி உருவாக்கினர்? பக்கம் 6லயே 2வது பத்தியில முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது. அடுத்து 4வது வினா, சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன? கேள்வியிலிருந்தே விடையெடுக்கணும். சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. பக்கம் 7ல முதல் பத்தியில வந்திருக்கோம். மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. விடை குறிச்சுக்கோங்க. அடுத்தது 5, நாம் பயன்படுத்திய மின்பொருள்களை என்ன செய்ய வேண்டும்? பக்கம் 7ல 2வது பேராகிராஃப்ல மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள், கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள். அந்த எங்களை மட்டும் எடுத்துட்டு மீதி ஆன்சர் எழுதணும். மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள், கண்ட இடங்களில் தூக்கி எறியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள். அடுத்து பாடுவோம் விடை கூறுவோம். எது சரி எது தவறு? பக்கத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியா தவறான்றத நம்ம ஒவ்வொரு தரமும் பாடி அதுக்கு சரி தவறுன்று விடை எழுதணும். சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி எது தவறு? மேலே பார், கீழே பார், அங்கே பார், இங்கே பார். சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி எது தவறு? கண்ட இடத்தில் குப்பையை கொட்டுவது தவறு. சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி எது தவறு? மேலே பார், கீழே பார், அங்கே பார், இங்கே பார். சொல்லு சொல்லு நீயும் சொல்லு, எது சரி எது தவறு? குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது சரி. இப்படியே ஒவ்வொரு தரமும் சொல்லி சரியா தவறான்னு எழுதணும். அடுத்தது, பயன்படுத்தாத போதும் மின்விளக்கை எரிய விடுவது தவறு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது சரி. சாலையின் ஓரமாக நடந்து செல்வது சரி. பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்துவது தவறு. அடுத்தது தொடர் 2 விடை 1 கண்டுபிடிப்போமா. முதல் தொடர், காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும். காலைக்கு அப்புறம் என்ன வரும்? மாலை வரும் இல்லையா? அதுதான் கழுத்துலயும் விழும். அப்ப என்ன வரும்? ரெண்டும் ஒரே மீனிங்ல மாலை. மாலைன்றத அங்க எழுதிக்கணும். 2வது தொடர், ஆடையும் ஆகும் அறிவையும் தரும். ஆடை எப்படி செய்வாங்க? நூல்ல செய்வாங்க இல்லையா? அது நூல். அறிவை தருவது புத்தகம் இல்லையா? புத்தகத்தை தான் நூல்னு சொல்லுவோம்.
அப்போ இரண்டுக்குமே நூல் பொதுவான விடை இல்லையா, நூல் டேஷ்ல எழுதிக்கணும். அடுத்தது மொழியோடு விளையாடு. ஒரு சொல்லுக்கு இரு பொருள் எழுதுக. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, அணி. அணினா வரிசை, இன்னொன்னு அணிந்து கொள். இப்போ அடுத்தது ஆடு. இப்போ நம்மளே எழுதணும். ஆடு என்பது ஒரு விலங்கு, விலங்குன்னு எழுதிக்கணும். அடுத்தது ஆடு என்பது நடனம், நடனம் ஆடுதல் சொல்றோம் இல்லையா, அதுதான் நடனம். நாடு, நாடு என்பது தேசம். நாடு ஒருத்தரை நாடி செல்லுதல், ஒருவரை நாடி செல்லுதல், அவரை தேடி செல்றோம் இல்லையா, அதுதான் நாடி செல்லுதல்னு சொல்லுவாங்க. அடுத்து படி. படி என்பது அளவு, நம்ம அரிசியெல்லாம் அளப்பாங்க இல்லையா, அதுதான் படி. அடுத்தது நம்ம படிக்கிறது, புத்தகத்தை படிக்கிறோம் இல்லையா, படிப்பது. அடுத்தது ஓடு. ஓடுனா நம்ம வீட்டின் கூரையில வேய்வது ஓடு இல்லையா, வீடு, வீட்டுல ஓடு வேய்வது. அடுத்தது ஓடுவது. அடுத்து ஆறாவது மெய். மெய்னா உண்மைன்னு அர்த்தம், உண்மை. இன்னொன்னு உடம்பு. அடுத்தது கலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க. ஒரு காகித குவளை செய்வோமா கொடுத்துருக்காங்க இல்லையா, தேவையான பொருள் என்னென்ன முறையில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்தந்த ஸ்டெப்ல செஞ்சா காகித குவளை வரும், அதை செய்து பாருங்க. அடுத்தது இயற்கையை காப்போம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அந்த வாசகங்களை நம்ம எழுதணும். வாடி வதங்கிய மரங்கள், வண்ணம் இழந்த இலைகள், காய்ந்து கருகிய பூக்கள், வறண்ட பூமி, வற்றி கிடக்கும் ஆறு, வெண்பஞ்சு மேகம், பசுமை இழந்து பாலம் பாலமாக வெடித்து கிடக்கும் வயல்வெளிகள், என்னவாயிற்று, அவற்றின் அழகெல்லாம் எங்கே போயிற்று, அதோ ஒரு வீட்டின் அருகே தண்ணீர் குழாய், அதில் சொட்டு சொட்டாக நீர், அதனை நிரப்பிக்கொள்ள எத்தனை குடங்கள் வரிசை வரிசையாக, அப்பப்பா இந்த சொட்டு நீர் நாளையும் வருமா, வினாக்குறியுடன் சிறுமி. இந்த உரைப்பகுதிக்கு பொருத்தமான முழக்கத் தொடர்கள் எழுதுக. அவங்க எடுத்துக்காட்டா ஒரு வசனம் முழக்கம் கொடுத்துருக்காங்க. நீரை சேமிப்போம், நீடூழி வாழ்வோம். இதுல நீர்த்துளி உயிர்த்துளி, இயற்கையை காப்போம், மழை பெறுவோம். இந்த வாசகங்களை நம்ம அதுல எழுதிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், நீர்த்துளி உயிர்த்துளி, சொட்டு சொட்டாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நீர்த்துளி உயிர்த்துளி. இயற்கையை காப்போம், இயற்கைகள்லாம் அங்க அழிஞ்சு வராமலே மேல கொடுத்துருக்காங்க, அதனால இயற்கையை காப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம்.